எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் நாகா. வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ஃபுட்மா சமையலோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்டான ரெசிபி ஆப்பம் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ப ரெசிப்பியில் என்ன விஷயம்னா, மாவை அரைச்சோட்டி ஆப்பத்தை சுட்டு சாப்பிட போகிறோம். மாவை புளிக்க வைக்க தேவையில்லை. வீடியோவை முழுமையாக 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் உங்கள் கையால் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கோம். நல்ல மாவு பச்சரிசி தான், குண்டான அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கோம். எந்த கப்பை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். 1 கப் அரிசி, 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1/4 கப் அளவு வடித்த சாதம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட், 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை சர்க்கரை. இந்த சர்க்கரை போடும்போது தான் ஆப்பம் அப்படி லைட்டாக இனிப்பாக இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டுக்காண்டி தான் போட்டிருக்கோம். தண்ணி ஒரு 500 ml அளவு ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு, அரிசி எப்போவுமே ஊற வைப்போம்ல, அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் 6லேருந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு அரைக்கும்போது என்ன பண்ணணும், நல்லா பட்டு போல் மையாக நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா மெத்துன்னு இருக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்ச மாவை ஒரு 30 நிமிஷத்துக்கு தொந்தரவு பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இப்போ நமக்கு ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு தயார்படுத்தியாச்சு. அடுத்து ஆப்பக்கடாயை நல்லா சூடு பண்ணி இருக்கணும். தேவையான அளவுக்கு மாவை ஊற்றி இது போல் பொறுமையாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா சைடெல்லாம் பாருங்கள் நிறைய ஓட்டைகளோட மெல்லிஸாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் மாவாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடணும். ஆனால் மூடி நல்லா கச்சிதமாக காற்றெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கான ஒரு மூடியாக இருக்கணும். மிதமான தீயில் வேக வச்சு எடுத்து பாருங்கள். நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.